இன்னும் ஒரு புதிய நாளிலே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி கூடாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய நாட்டின் நிலைமையை பார்க்கும் பொழுது, நாங்கள் சந்திக்கிற முகம் கொடுக்கிற பிரச்சனைகள், சவால்களை சந்திக்கும் பொழுது சில வேளைகளை யோசிப்போம், எல்லாம் எங்களை கைமீறி போய்விட்டதா? வெள்ளங்கள் எங்களுக்கு தலைக்கு மேலாக புரண்டு போகிறதா? நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கலாம். நாங்கள் நம்பிக்கை வைத்த நபர்கள், நம்பிக்கை வைத்த காரியங்கள் எங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். இன்றைய நாளில் நாங்கள் ஒரு மனிதனை குறித்து பார்க்க இருக்கிறோம். அந்த மனிதன் யூதேயா தேசத்தின் ஒரு ராஜாவாக இருந்த மனிதன். அவருடைய பேர் எசேக்கியா. 25 வயதில் அவன் யூதாவின் மேல் ராஜாவானான். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் நாடு 2ஆக பிரிப்பட்டது, வடராஜ்யம் தென்ராஜ்யம் என்று. அசீரியர்கள் வந்து ஒரு பகுதியை அப்படியே எடுத்துட்டு, ஒரு ராஜ்யத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ யூதா ராஜ்யம் மாத்திரம்தான் மிஞ்சி இருக்குது. அந்த நேரத்தில் யூதா ராஜ்யத்திட தலைவனாக, ராஜாவாக எசேக்கியா ராஜா இருக்கிறார். 29 வருடங்கள் அவன் அந்த யூதாவிலே அரசாண்டது நாங்கள் காண்கிறோம். நல்ல ராஜாக்களும் இருந்திருக்கிறாங்க, கெட்ட ராஜாக்களும் இருந்திருக்கிறாங்க. கடவுளுக்கு விரோதமான பாவங்களை செய்த ராஜாக்களும் இருந்திருக்கிறாங்க. கடவுளுக்கு பயந்து கடவுளோட பார்வையில் சரியானதை செய்த ராஜாக்களும் இருக்கிறாங்க. இந்த எசேக்கியா ராஜா வந்து கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் கடவுளுக்கு பயந்தான். கடவுளுடைய பார்வையில் கடவுள் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வோடு எது கடவுளுக்கு முன்பாக சரியோ அந்த சரியான காரியத்தை செய்தான். அவன் கடவுளில் நம்பிக்கை வச்சு அப்படி ஒரு நம்பிக்கை வைத்திருந்தான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. கடவுள் எவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சிருந்தார்னா, அவரை போல இதுக்கு முன்னால் ஒரு ராஜாவும் நம்பிக்கை வைக்கலாம், பின்னால் வரவரும் நம்பிக்கை வைக்கலாம். ஆகவே கடவுள் அவனோடு இருந்தார். அவன் போன இடங்களில் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணினார். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாகிற்று. நாங்கள் மனுஷனுக்கு பார்வைக்கு சரியானதை செய்யணும், அதுவும் செய்யணும். மனுஷன் பார்வைக்கு நாங்கள் சரியானதை செய்யணும். அதை விட முக்கியம், கடவுளுக்கு முன்பாக நாங்கள் சரியானபடி நடந்து கொள்வது. இப்படி இருக்கும்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வருது. அசீரியா ராஜா செனகரிப் என்பவன் தன்னுடைய தளபதியை அனுப்புகிறான். ஏற்கனவே அவங்க இஸ்ரவேல் ராஜ்யத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ யூதேயா ராஜ்யத்தையும் பிடிக்கிறதுக்கு ஆக்களை அனுப்புகிறான். போர் வீரர்கள் வந்துட்டாங்க. அவன் அச்சுறுத்துறான். எசேக்கியா ராஜா சில தலைவர்கள் அனுப்புகிறான் இவங்களோட பேச்சுவார்த்தைக்கு. அவன் சொல்கிறான், நீங்கள் அசீரியா ராஜாவை நம்பாதீங்க, எங்களுக்கு அடிபணியுங்க. நீங்கள் எகிப்தை நம்பாதீங்க, நீங்கள் மற்ற எங்களோட கடவுள் எங்களை காப்பாருன்னு சொல்லி அசீரியா ராஜா சொல்கிறதுக்கு விட வேணாம். மற்ற நாடுகள்லாம் பாருங்கள், அவங்களோட கடவுள் எல்லாம் அவங்கள காப்பாற்றினாங்களே, ஒருத்தரும் காப்பாற்றில்லை. எசேக்கியா அவங்கள ஏமாற்ற விட வேணான்னு யூத பாஷையில் கத்தி சொல்கிறாங்க. இதை பொதுமக்களும் கேட்குறாங்க. அந்த எசேக்கியா ராஜாவோட அந்த அதிபதிகள் சொல்கிறாங்க, யூத பாஷையில் நீங்கள் பேச வேணான்னு சொல்ல கேட்காம ரொம்ப பரியாசம் பண்ணுறாங்க. இந்த யூத ஜனங்களை மட்டுமில்லை, யூத ஜனங்களோட தெய்வத்தையும் அவங்க பரியாசம் பண்ணுறாங்க. உடனே இந்த செய்தியை கேட்டோன்னு அந்த கடிதம் ஒன்று அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு போய் இந்த அதிபதிகள் எசேக்கியாட்ட கொடுக்கும் பொழுது, எசேக்கியா கடவுள்கிட்ட விசாரிக்கிறதுக்காக ஒரு தீர்க்கதரிசிட்ட அனுப்புகிறார். யார் தீர்க்கதரிசினா யார் தெரியுமா? அவங்க வந்து கடவுள்கிட்ட வார்த்தையை மக்களுக்கு கொடுக்குறவங்க. கடவுள் ஒரு வார்த்தையை அவங்களுக்கு சொன்னால் அதை போய்ட்டு மக்களுக்கு கொடுப்பாங்க. மக்கள் வந்து பிழையான வழியில் போனால் அந்த வழிகளை விட்டு மனம் திரும்பி கடவுள்கிட்ட வர, நம்பிக்கையற்ற நிலையில் நம்பிக்கையை கொடுக்க, எதிர்காலத்தை குறித்து என்ன நடக்க போகுதுன்னு கூட தீர்க்கதரிசிகள் சொல்லக்கூடியவங்க. ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசிட்ட இவர் என்ன செய்கிறாரு, தண்ட சில பிரதிநிதிகள் அனுப்புகிறாரு. ஏசியா தீர்க்கதரிசி இவங்களை திரும்ப அனுப்புகிறார். பயப்படாதுங்க, அவன் திரும்பி போயிடுவான், ஒன்றும் நடக்காதுன்னு நல்ல செய்தியை கொண்டாடுறாங்க. ஆனாலும் இந்த ராஜாவோட மனசில் ஒரு போராட்டம். எதிரிகள் வந்திருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஒரு சேனையை தண்டை இந்த சின்ன இராணுவத்தால் எதிர்க்க முடியாது, எல்லாம் கைமீறி போயிட்டுது. இப்போ வெள்ளங்கள் தலைக்கு மேலால் போன மாதிரி ஒரு போராட்டம். என்ன செய்கிறது? அந்த நேரத்தில் தேவாலயத்துக்குள்ளே எசேக்கியா தீர்க்கதரிசி போகிறாரு. தண்ட வஸ்திரங்களை, உடுப்புகளை கிழிச்சு கொண்டு ஒரு ஜெபம் பண்ணுறாரு. அந்த அவங்க அனுப்பின நிருபத்தை வாசித்த பின்பு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக வெறித்து அவர் சொல்றார், கர்த்தரை நோக்கி, கேரூபியங்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, கேரூபியன்கள் ஒரு தேவதூதர்கள் மாறி, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். எசேக்கியா ராஜா வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள எல்லா மிருகங்கள், பறவைகள், மரங்கள், செடி கொடிகள், உயிரினங்கள் எல்லாவற்றையும் உங்களையும் என்னை படைத்த ஜீவனுள்ள உண்மையான தேவனை நோக்கி ஜெபம் பண்றதை காண்றோம். நான் சொல்றேன், மற்ற அசீரியா ராஜாக்கள் மற்ற ராஜ்யங்களை வெத்துனது உண்மைதான்.
அந்த தெய்வங்கள்ல அவங்கள காப்பாற்ற இல்லை. ஆனால் நீர் உண்மையான தெய்வம், ஜீவிக்கிற தெய்வம், மெய்யாகவே தெய்வம். கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் சொல்லி ஜெபம் பண்றான். அந்த நேரத்தில் கடவுள் ஏசாயா தீர்க்கதரிசின்னு ஒரு ஆள் இருக்கிறான்னு சொன்னேன் தானே. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வார்த்தையை கொடுக்குறாரு. இவரோட பிரதிநிதிகள் சொல்கிறான், பயப்படாதீங்க, அவங்க ஒரு செய்தியை கேட்டு போயிடுவாங்க, உங்களுக்கு என்ன நடக்காது, பயப்படாதீங்க. எங்களோட வாழ்க்கையில் போராட்டமான சூழ்நிலைகளில் பலவிதமான சவால்களுக்கு முகம் கொடுக்கும் பொழுது யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லாத நிலையில் நாங்கள் சில நேரம் யோசிப்போம், எங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து இந்த நபர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பாரா, இவர்கள் உதவி செய்வாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா, அரசியல் தலைவர்கள் உதவி செய்வாங்களா, எங்களோட சொந்தக்காரங்க உதவி செய்வாங்களா, எங்களோட ஸ்தாபனம் அல்லது நாங்கள் தொழில் செய்கிற நிறுவனம் உதவி செய்யுமா, என்னுடைய வியாபாரம் கை கொடுக்குமான்னு நாங்கள் நம்பின நம்பிக்கைகள் எல்லாம் சில நேரங்கள் எங்களை கைவிட்டுறலாம். எங்களை எல்லா இடமும் மூடப்பட்டது போல ஒரு நிலை காணப்படலாம். மேலே மட்டுமே நாங்கள் பார்க்க இருக்கு, பரலோகத்தை நோக்கி மட்டுமே பார்க்க இருக்குது. ஏன்னால் எங்களுக்கு ரட்சிப்பும் விடுதலையும் வருகிறது ஆண்டவரிடமிருந்து மட்டும்தான். ஆண்டவர் மாத்திரமே எங்களோட சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர், மனுஷனால் முடியாத காரியங்களை செய்யக்கூடியவர். இவ்வளோ பெரிய சேனையோட வந்திருக்கிறாங்க, எங்களோட ஒரு சின்ன சேனையோட யுத்தம் செய்ய முடியாது. ஆனால் எசேக்கியா ராஜா கடவுள் உறுதியான விசுவாசம் வைத்திருந்தார். அது மாத்திரமில்லை, ஜெபம் பண்ணும்போது கடவுள் பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் நாங்கள் வணங்குற தெய்வம் ஜீவிக்கிற தேவன். எங்களோட உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள் பிரச்சனைகளை ஒரு ஜெபமா அவட்ட சொல்லும் பொழுது எங்களோட ஜெபங்களை கேட்கிற தேவனா அந்த தேவன் இருக்கிறார். ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் ஒரு மரித்து போன ஒரு தெய்வம் இல்லை, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவன். திடீர்னு அந்த அசீரிய ராணுவம் பெரிய சேனைகள் இருக்கும் பொழுது கடவுள் ஒரு தேவ தூதனை அனுப்புறாரு. கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரிச்சார். 185,000 பேரை கொன்றார். திடீர்னு காலையில் அசீரியா சேனைகளையும் பார்க்குறாங்க, நிறைய செத்த படங்கள் இருக்குது. பயந்து அடிச்சு ஓடிடுறாங்க எல்லாரும். சனகரிப் கூட என்ன செய்யறான், அவன் நினிவேக்கு தண்ட சொந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அவனோட சொந்த மகன் மாதிரி அவனை கொலை செய்திடறாங்க. எவ்வளவு பயங்கரமான ஒரு ராஜா யூதேயாவை பிடிச்சி இல்லாமாக்குற நிலையில அப்படி பயமுறுத்தினா ஆண்டவர் என்ன செய்தாரு, இவர்களுக்காக யுத்தம் செய்தார். யாத்ராகமம் 14:12 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யுத்தங்கள் ஆண்டவருக்குரியது. பண ரீதியான போராட்டத்துக்குள்ளால் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம், அல்லது கல்வியை குறித்து போராடலாம், இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணுவேனா, அல்லது எங்களுடைய எதிரிகளை குறித்து எங்களுக்குள்ள போராட்டங்கள் இருக்கலாம். உறவு முறைகள், இந்த உறவு முறை நிலைத்து நிற்குமா, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, எங்களுக்குள்ளே சந்தேகங்கள், பயங்கள், கவலைகள், சில வேளைகளிலே எங்களுடைய மாம்சத்தோடு பாவத்தோடு சாத்தானோடு போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு வெற்றி தருகிறவர். எங்களோட பலத்துல போராடி சரி வராது, எங்களால் ஆனதை செய்வோம், மிச்சத்தை கடவுள்கிட்ட விட்டுருவோம். ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வழி இல்லை, எல்லா கதவுகளும் அடைபட்டிருக்கும் போது மேல பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. என் வாழ்க்கையில போராட்டங்களுக்குள்ளால கடந்து போகும் பொழுது, பலவிதமான சவால்களுக்கு முகம் கொடுக்கும் பொழுது, முதல்ல எந்த புத்தியில எந்த ஞானத்துல மற்றவங்களோட ஆலோசனைகளை பிரச்சனைகளை தீர்க்க பார்த்த சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு கட்டத்தில் நான் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீர் எனக்காக யுத்தம் பண்ணும். ஆண்டவர் என்னுடைய யுத்தங்களை எனக்காக பண்ணி வெற்றியை கொடுத்தார். இந்த நேரத்தில் நீங்க என்ன போராட்டத்துக்குள்ள போறீங்களோ, என்ன அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுக்குறீங்களோ எனக்கு தெரியாது. பண ரீதியான போராட்டமா, எதிர்காலத்தை குறித்து பயமா, ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை தன்னுடைய கரத்தில் வச்சிருக்கிறார். ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவர்ல மாத்திரமே விசுவாசம் வைங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கின்ற அன்பான தேவனே, நீர் ஜீவிக்கிற தேவன், வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள யாவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள அன்பான இரக்கமுள்ள தேவன். இந்த இடத்திலே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு போராட்டங்களுக்குள்ளார் போறவர்களை நீர் தேற்றும், ஆறுதல் படுத்தும். நீர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணும், வெற்றியை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின்